ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 3 படம் வந்திருக்குங்க. இந்த 3 படத்துல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைசன் படம். அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து மொத்தம் 3 படம் வந்திருக்கு. அ பைசன் வந்திருக்கு. அது இல்லாம டீசல் வந்திருக்கு. அது இல்லாம வந்து டியூட் வந்திருக்கு. இந்த 3 படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மிகப்பெரிய ஒரு அ நடிகர்லாம் நடிக்காம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா நடிகரும் 3 நடிகருமே இப்ப வளர்ந்து வர்ற ஒரு நடிகர்களா வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து எப்படி நடிச்சிருக்காங்க? இந்த படங்கள் வந்து என்ன மாரி ஓடப்போகுது? அது மட்டும் இல்லாம இயக்குனர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க, பெரிய லெவல்ல இருக்காங்க ஒரு சில படங்களுக்கு. பைசன் படமா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அவங்க வந்து படம் வந்து ஒரு அருமையா எடுக்கக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் எல்லாமே வந்து ஹிட் குடுத்த ஒரு கேரக்டர். அப்படி உள்ள கேரக்டர் வந்து சரி, இதுக்கு முன்னாடி உள்ள படங்களும் சரி, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க படங்களும் வந்து இன்னும் எப்படி இருக்கு தெரியல. அதையும் நம்ம வந்து இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்க, டீசல் படம் தாங்க. இந்த டீசல் படத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க, மெயினா இதுல நடிச்சிருக்கவரு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹரிஷ் கல்யாண். ஹரிஷ் கல்யாண் நடிப்புல வந்து இதுக்கு முன்னாடி வந்து லப்பர் பந்து, இந்த லப்பர் பந்து வந்து மிக அருமையா இருந்துச்சு. அந்த கிரிக்கெட்ட பேஸ் பண்ணி எடுத்ததா இருக்கட்டும். அந்த படத்துல வந்து இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிச்சதுக்கும், இந்த ஒரு 2 படங்கள் நடிக்கிறதுக்கும் அவர் வந்து அவரோட வித்தியாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, முத்துசாமி. இவங்க வந்து அந்த தமிழ் பற்றா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ் பற்றுன்னு சொல்லும்போது ஈழத்த பத்தியெல்லாம் வந்து இதுல வந்து எடுத்திருக்காங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி வந்து இந்த கதைய எடுத்திருக்காங்கன்னாக்கா, ஒரு வட சென்னைய பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வட சென்னைய வந்து எந்த மாரி காமிப்பாங்கன்னா, அங்க வந்து இருக்கிறவங்க வந்து சண்டை போடுவாங்க. அங்க நடக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அத பத்தி தான் வந்து நெறைய படங்கள்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி வந்து சண்டை போடுவாங்க. அவங்கள பத்தி பேஸ் பண்ணியே வந்து ஒரு படங்கள்லாம் நெறைய வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அங்க உள்ள மக்கள் வந்து எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாங்க? அந்த மீனவ மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அவங்கள வந்து எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து அங்கிருந்து விரட்டப்படுறாங்க. அதெல்லாம் பத்தி இதுல வந்து மெயினா வந்து இவங்க சண்முக முத்துசாமி வந்து எடுத்திருக்காங்க. அருமையா வந்து இதுல வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து யாருமே இந்த மாரி ஒரு சீன் எல்லாம் வந்து வட சென்னையில எடுத்திருப்பாங்களா? அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா, அவ்வளவு ஒரு நேர்த்தியா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த ஹரிஷ் கல்யாணம் வந்து எப்படி அவரோட கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களோட இந்த படங்கள்லயும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்ச லப்பர் பந்தா இருக்கட்டும், இது 2 படங்கள்லயுமே வந்து அவரோட கேரக்டர் எல்லாமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் குடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல வர்றதுக்கான அடுத்தீங்கன்னா, இந்த கதையோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து ஹரிஷ் கல்யாண் நடிக்கிறாங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு அப்பாவா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு பெட்ரோல் வடசென்னைன்னு எண்ணூர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். அங்க வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டீசல், அந்த க்ரூட் ஆயில் வரும். அதாவது க்ரூட் ஆயில எடுத்து அத வந்து பிரிச்சு மற்ற மாநிலங்களுக்கு வந்து பிரிச்சு குடுக்குற ஒரு இதா இருக்கும். அதுல வந்து டீசல், பெட்ரோல் இந்த மாரி வந்து எல்லாமே பிரிச்சு அனுப்பக்கூடிய ஒரு நிலையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணூர்ல இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் அவங்க மெயினா எடுத்திருக்காங்க. கல்யாண்ன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் வந்து இதோட அந்த பெட்ரோல் பங்கோட அந்த ஓனரா அதாவது தலைவரா இருக்காங்க. பெட்ரோல் சங்க தலைவரா இருக்காங்க. அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெட்ரோல்லாம் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கு. அவருக்கு சப்போர்ட்டா தான் வந்து இந்த ஹரிஷ் கல்யாணம் வந்து அவங்க இருக்கிறாங்க. அந்த ஹரிஷ் கல்யாணம் வந்து ஒரு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். மெயினா அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வர்ற அந்த க்ரூட் ஆயில வந்து இவங்க வந்து ஒரு பைப் மூலியமா தான் எல்லாமே வந்து டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி போறத வந்து இவங்க வந்து அத வந்து எடுத்து, அத வந்து திருடி அத வந்து அதாவது மும்பையில உள்ள ஒரு நிறுவனத்துக்கு வந்து விப்பாங்க. விற்று அதுல வர்ற காசுகள வந்து இவங்களே எடுத்துக்கிறாம, அங்க உள்ள மக்களுக்கு வந்து அவங்க குடுக்குறதா இருக்கட்டும், அத பத்தியெல்லாம் வந்து இதுல மெயின் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இத வந்து இன்னொரு ஒரு 2 கோஷ்டி இருக்கும் பாத்தீங்களா? 2 பேருமே வந்து இவங்க வந்து இவங்களோட இத வந்து ஃபீட் பண்றதுக்காண்டி, இவங்களும் வந்து உள்ளேக்கு அத பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு சில போட்டியெல்லாம் உள்ளேயே இருந்துட்டு இருக்கும். அத பேஸ் பண்ணியே இந்த படத்துல வந்து மெயினா எடுத்திருக்காங்க. நம்ம இதுல மெயினா என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம வந்து ஒரு பைக் வாங்குறோம். பைக்கோ, காரோ வாங்குறோம். அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்கள்லயே வந்து அந்த இன்ஜின் வந்து நமக்கு ப்ராப்ளம் காமிக்கும். எப்படி வந்து இப்ப 1 வருஷத்திலேயே 1 1/2 வருஷத்திலேயே வந்து இந்த மாரி காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி நெறைய பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், நெறைய இடங்கள்ல வந்து இந்த மாரி அந்த ஆயில வந்து பார்த்தீங்கன்னா, டீசல், பெட்ரோல வந்து கலப்படம் பண்றாங்க. அத பத்தி இந்த படத்துல வந்து ஒரு எந்த விதமான ஒரு பயமே இல்லாம அந்த அளவுக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த முத்துசாமிங்கிறவங்க டைரக்டர். அதையும் வந்து நம்ம வந்து பாராட்டக்கூடியது. ஏன்னா, நெறைய பேர் வந்து ஒரு ஏழையா இருக்கட்டும், ஒரு பணக்காரங்க எல்லாருமே வந்து கார் வண்டி வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும்போது, ஒரு ஏழையா இருக்கிறவன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கி, அந்த பைக்க வந்து அ
ஓட்டணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அப்படி ஓட்டக்கூடியவன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெட்ரோல், டீசல் போட்டு அந்த இடம் இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, அத வந்து அந்த வண்டி வந்து சீக்கிரம் வந்து சீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து விஷயங்கள வந்து இதுல மெயினா வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இந்த ஈழத்த பத்தியும் வந்து மெயினா இதுல காமிச்சிருக்காங்க. ஸோ ஈழத்துக்கு வந்து பெட்ரோல், டீசல கொண்டு குடுக்க போம்போது, அவங்க வந்து மாட்டுறதா இருக்கட்டும், இவங்க வந்து பெட்ரோல் சங்க தலைவரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாய்குமார். ஸோ சாய்குமார்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்ப்பு மகனா இருக்காங்க. யாராவது ஹரிஷ் கல்யாண். ஸோ ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு பிரச்சனையில வந்து அவங்கள வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ கைது பண்ணினதுக்கு அப்புறம் வந்து அங்கே உள்ள தலைவரா வந்து சங்க தலைவரா யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவேக் பிரசன்னா வர்றாங்க. ஸோ விவேக் பிரசன்னா தலைவரா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு திருட்டு வந்து அதுல காணாம போகுது. ஸோ அந்த பெட்ரோல், டீசல் காணாம போயிருது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அப்ப இருந்த மீனவ மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் வந்து அங்க இருக்கிற கார்ப்பரேட் இப்ப இருக்கிற அதுல வந்து மெயினா வந்து ஒரு அதானி குழுமம்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து இப்ப இருக்கிற போர்ட் எல்லாத்தையும் வந்து இந்தியாவுல வந்து கட்டிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அப்படி இருக்கிறவங்கள பத்தியும் இதுல வந்து மெயினா டைரக்ட்டா காமிக்காம அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் போட்டு, அவங்களையும் வந்து இதுல வந்து காமிச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த அ கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து என்னென்ன பண்றாங்க? அவங்க வந்து மீனவ மக்கள வந்து அப்ப இருந்த மீனவ மக்கள சரி, இப்பவும் சரி, அவங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுது. அத பத்தியும் வந்து இந்த படத்துல வந்து மிக எளிமையாவும், உண்மையாவும் வந்து இதுல காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து மெயினா இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. அதாவது தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூடு. இந்த ஸ்டெர்லைட் ஆலையில பிரச்சனையில வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா? அத பத்தியும் வந்து இதுல வந்து முத்துசாமி வந்து மெயினா வந்து இத எடுத்து காமிச்சிருக்காரு. அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு படத்த வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்டாவே பார்த்துட்டு போனாலும், இதுல வந்து ஒரு சமூகத்த பத்தியும், ஒரு மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அத பத்தியும் வந்து இந்த படத்துல வந்து மெயினா வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. அதுவும் வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா, கரிஷ் கல்யாண் வந்து இதுல வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு நடிப்ப வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி ஹரிஷ் கல்யாண் அதாவது நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதானி குழுமம். அதுல வந்து ஒரு ஒரு வில்லன் கேரக்டர் மாரி காமிச்சிருக்காங்க. அவரு வந்து அவரோட யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பதான்ங்கிறவங்க. அவங்க தான் அந்த கேரக்டர்ல வந்து மெயினா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத பத்தி ஈழத்த பத்தியும் மெயினா வந்து அதிகமா வந்து அதுல வந்து பேசியிருக்காரு. அதுவும் வந்து நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதாவது முத்துசாமி, சண்முகம் முத்துசாமி என்ன காமிச்சிருக்காங்கன்னாக்கா, அவரு எப்படி கஷ்டப்பட்டாங்க. அத பத்தியும் வந்து இதுல வந்து மெயினா எடுத்து காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த உள்ள மக்கள் வந்து எவ்வளவு மீனவ மக்களா இருக்கட்டும், வட சென்னைகள்ல வந்து இதுக்கு முன்னாடி காமிச்ச படங்கள விட, இந்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, மிக முக்கியமா அந்த மழை காலங்கள்லலாம் வந்து அங்க வந்து அதிகமான குரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த வீதிகள்ல வரும். அத பத்தியெல்லாம் வந்து இதுல வந்து மெயினா காமிச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அந்த வட சென்னை மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அத மட்டும் இல்லாம அங்க உள்ள ஒரு போராட்டம் நடந்தாலும், அந்த போராட்டத்த வந்து பார்த்தீங்கன்னாக்க, மெயினா வந்து எப்படி வந்து திசை திருப்புறாங்க. அத பத்தியும் வந்து இதுல வந்து மெயினா ஏன்னா கார்ப்பரேட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருப்பாங்க. அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அததான் வந்து இந்த படத்துல வந்து மெயினா வந்து காமிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எப்படி ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க போய் கண்டிப்பா அந்த ஒரு படத்த வந்து தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தா, கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு அருமையான படத்த வந்து நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகே வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.